கனமழை கொட்டியதால் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகரில் 200 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயபிரபாகரன் கேட்கலாம். விஜயபிரபாகரன், குடியிருப்பு வாசிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சு வராங்க, விவரங்கள்? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவிலும் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக நேற்று நள்ளிரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கலில் 123 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியில் 76 மில்லிமீட்டர் மழையும், பாரூரில் 74 மில்லிமீட்டர் மழையும், காவேரிப்பட்டினம் மற்றும் கேஆர்பி அணை பகுதியில் 73 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 767 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக முட்டி அளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் முட்டி அளவு மழைநீரில் நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து பஞ்சாயத்து ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் சரியான வடிகால் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயபிரபாகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.